ஆ எனக்கு வெங்காயம் படம் எடுத்தது இந்த பேட்டர்ன்ல தான் எடுத்தேன். ஏன்னா, வெங்காயம் படத்துக்கு எனக்கு பெரிய தயாரிப்பாளர்கள் யாரும் இந்த கதைய நம்பி பணம் போட தயாரா இல்ல. அப்ப பெரிய தயாரிப்பாளர்கள் இல்லங்கிற பட்சத்தில என்னால பெரிய நடிகர்கள என்னால கூப்பிட முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. அப்ப தான் நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா நம்ம கிராமத்து மக்களே வச்சு நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய வச்சு நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு, எக்கச்சக்கமான காட்சிகள், எக்கச்சக்கமான சம்பவங்கள் வந்து எனக்கு வந்து புதுசு புதுசா இருந்துச்சு. ஏன்னா, நீங்க யூசுவலா இங்க நடக்கிற சினிமா ஷூட்டிங்ல நடக்கிற சம்பவங்கள்ல சில நகைச்சுவை இருக்கும். என்னன்னா, அது ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். இங்க ஒரு இந்த செட்ல ஒரு ஷூட்டிங் நடக்கும். அங்கேயும் அதே சம்பவம் நடக்கும். இன்னொன்னு அங்க நடக்கும். நடிக்கும்போது சொதப்பியிருப்பாரு. கிளாப்போட வந்து மூஞ்சில அடிச்சிருப்பாங்க. இப்படி ரொட்டீனா இருக்கக்கூடிய நகைச்சுவைகள் இருக்கும். ஆனா, இது வந்து டோட்டலா சினிமாக்காரங்களுக்கே புதிய நகைச்சுவையா என்னுடைய அனுபவங்கள்ல இருந்தது. அப்பதான் சரி வந்து மிஸ்கின் அண்ணன் வந்து வெங்காயம் படத்தோட ப்ரமோஷன் ஷோல அது நியானா நாசு மாரி ஒரு இது ரெடி பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவில. அப்போ இயக்குனர்கள் ஒரு பக்கம், இந்த படத்தில நடிச்சவங்கலாம் ஒரு பக்கம் உட்காந்து பேசும்பொழுது, அந்த நடிச்சவங்க பாட்டி, அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி இவங்கலாம் சொன்ன அனுபவங்கள வச்சு மிஸ்கின் அண்ணன் சொன்னாரு, "இவங்க சொல்றதெல்லாம் எனக்கே புதுசா இருக்கு. நான் இத வச்சே ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை வருது." அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. எனக்கு அப்பவே அது ஒரு 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 பொறி விழுந்த மாரி இருந்தது. பிளஸ் விகடன்ல வந்து ரிவ்யூ மாரி எழுதிட்டு, ஒரு சைடுல ஒரு கேப்ஷன் மாரி போட்டிருந்தாங்க. இவங்க படம் எடுத்த கதையவே ஒரு படமா எடுக்கலாம் போல இருக்கே! அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதுவும் எனக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனா இருந்தது.